நாம் எந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும்? சிலர்கள் சந்தேகப்படுவார்கள். எல்லோரும் குர்ஆனை சொல்கிறார்கள், ஹதீஸை சொல்கிறார்கள், எதை பின்பற்றுவதுன்னு கேட்பாங்க. சில பேர்ட்ட கேட்டா நீ யாரப்பா, ஜமாத் இஸ்லாமியா, சுன்னத் ஜமாத்தா? இல்ல நான் ஒரு முஸ்லிம். என்னப்பா அப்படி ஒரு முஸ்லிம் இல்லை. ஒரு முஸ்லிமாக இருந்தால், அவன் உண்மையான முஸ்லிமாக இருந்தால், அவன் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை அவன் கொண்டிருக்க வேண்டும். அவன்தான் முஸ்லிம். நான் சுன்னத் ஜமாஅத்தும் இல்லை, வஹாபியும் இல்லை, நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்றுதான் அர்த்தம். பாருங்கள், ஒவ்வொரு கொள்கையாக பரக்கத்தை மட்டும் தான் இங்கே சொன்னோம். சஹாபாக்கள் நம்பிக்கை எப்படி இருந்தது? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் அருமை சஹாபாக்கள் செல்வார்கள். எதற்காக? நபிகள் நாயகத்துடைய முக்கிய தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி செல்வார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சஹாபி பெண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய வியர்வையை வடித்து ஒரு குப்பியில் வைப்பார்கள். ஆனால் இன்றுள்ள வஹாபிகள் அதை நம்புகிறார்கள் இல்லை. அப்ப சஹாபாக்கள் எந்த ஒரு ஈமானை, எந்த ஒரு நம்பிக்கையை, எந்த ஒரு இஸ்லாமை இஸ்லாமாக கொண்டார்களோ அந்த ஒரு ஈமானை நீங்கள் கொள்ளாத வரை முஸ்லிமாக முடியாது என்பதாக இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். மறைவான ஞானம், மறைவான ஞானம், இதுல வஹாபிகளுக்கு நம்பிக்கை இல்லை. இவர்கள் இன்றைக்கு உள்ள வஹாபிகள் எந்த ஒரு கருத்தை, மறைவான ஞானத்தை பற்றி சொல்கிறார்களோ அதே கருத்தை தான் அன்றுள்ள முனாஃபிக்குகளும் சொல்லி இருந்தார்கள். பனுல் முஸ்தலக் போர் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்துடன் மதீனாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய வழியில் மிகப்பெரிய ஒரு காற்று வீசுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய முனாஃபிக்கு மௌத்தாயிட்டாரு, ரிஃபாஅத் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக். போகக்கூடிய வழியில பார்த்தியில முனாஃபிக்குகள் உண்டு. கொஞ்சம் கழிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை, தேடி பாருங்கள். உடனே முனாஃபிக் இறங்கிட்டான். மதீனாவில் எங்கோ இருக்கின்ற மதீனாவில் முனாஃபிக்கு மௌத்தான விஷயம் முஹம்மதுக்கு தெரியுமா? பயணம் செய்து வந்த ஒட்டகத்தை காணவில்லையாம், அவருக்கு தெரியவில்லையாம். முஸ்லிம்களை குழப்புகிறார்கள். கடைசி என்னாச்சு? இது ஏன் நபிகள் நாயகம் தேட சொன்னாங்க? உண்மையான முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அங்கே வெளிப்பட வேண்டும், முனாஃபிக்குகளை அங்கே அடையாளம் காட்டப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா சொல்கிறீர்கள்? இதோ இந்த இடத்தில் ஒரு மரத்தில் சுற்றி என்னுடைய ஒட்டகம் இருக்கிறது, போய் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அங்கு விஷயம் தெளிந்து விட்டது. அவர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் மறைவான ஞானம் அறியாததின் காரணமாக அல்ல ஒட்டகத்தை தேடச் சொன்னது. ஒட்டகத்தை தேட போனா தேட போகக்கூடிய மக்களுக்கும் கூலி கிடைக்கும். உண்மையான முஸ்லிமுடைய நம்பிக்கை எங்கே வெளிப்படும், முனாஃபிக்குடைய போலித்தனமும் வெளிப்படும். சொல்றாங்க, நம்ம சொல்லுவோம் முகத்தில் உள்ள இந்த சம்பவத்தை அறிந்தார்கள், அதை அறிந்தார்கள், இதை அறிந்தார்கள், அப்படியே சொல்லி சொல்லி வரும்போது அப்படின்னா ஆயிஷா பீவியை மட்டும் அந்த விஷயத்தை அவங்க அறியல. ஆயிஷா பீவி ரலியல்லாஹு அன்ஹா ஸஃப்வான் இப்னு முஅத்தில் என்கிற சஹாபியுடன் வந்த அந்த நேரத்தில் அவர்கள் தவறு செய்தார்களா இல்லையா என்ற விஷயம் நபிகளுக்கு ஏன் தெரியவில்லை கேட்கிறான் வஹாபி. எந்த கேள்வி? அந்த மதீனாவில் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக் எந்த ஒரு கேள்வியை நபிகள் நாயகத்தை பற்றி சொன்னானோ அதே கேள்வி மறைவான ஞானத்துடைய விஷயத்தில் இன்றுள்ள வஹாபிகளும் சொல்கிறார்கள். ஏன் ஆயிஷா பீவியோட விஷயத்தில் ஏன் சொல்லவில்லை? இவங்க சொல்லுவாங்க, அல்லாஹுக்கு மறைவான ஞானம் கிடையாது. காரணம் உடனே ஆயத்திறங்கவில்லையே. ஆயிஷா பீவியோட விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறது. அல்லாஹ் உடனே ஆயத்திறக்க இல்லை. ஏன் இறக்க இல்லை? ஜிப்ரீல் ஆயிஷா எப்படி நல்ல ஆள் தானா? ஆலோசனை கொண்டு பிற்படுத்தினா மீகாயில ஆயிஷா நல்ல ஆள் தானா? அல்லாஹ் ஆலோசனை கேட்க பிற்படுத்தினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை பிற்படுத்தியது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இந்த விஷயத்தை மக்களுக்கு அறிவிக்க அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை சகோதரர்களே. நபிகள் நாயகத்திற்கு தன்னுடைய மனைவியுடைய பத்தினித்தன்மை 100க்கு 100 தெரியும். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா சில ஹிக்மத்துகளுக்காக வேண்டி இங்கே போலிகளும் உண்மையும் வெளிப்பட வேண்டும், உண்மையும் ஹக்கும் பாத்திலும் வெளிப்பட வேண்டும். அதற்கு
காரணங்களுக்காக வேண்டி நபிகள் நாயகத்திற்கு அதை சொல்வதற்கான அனுமதி கொடுக்கவில்லை. இதே போல ஒட்டகத்தை முதலில் தேடச் சொன்னார்கள். நபிக்கு தெரியும், இருந்தும் சில காரியங்களுக்காக தேடச் சொன்னார்கள். அதே போன்றுதான் சில காரணங்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மக்களுக்கு சொல்லவில்லை. மறைவான ஞானத்தை பற்றி அருமை சஹாபாக்களுக்கு எந்த நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கை தான் இந்த அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மறைவான ஞானத்தை பற்றி மதீனாவுடைய முனாஃபிக்குகளுக்கு எந்த நம்பிக்கை இருந்ததோ அதே நம்பிக்கை தான் இன்றுள்ள வஹாபிகளும் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுங்கிறது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் சொல்றான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும். இந்த லயஹ்பதன்ன அமலுக, அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும் என்ற இதே வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அங்க ஷிர்க் வச்சதுக்காக வேண்டி அல்ல, அங்க இணை வைத்ததற்காக வேண்டி அல்ல, இதற்காக வேண்டி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை ஒருவன் அவமதித்தால் அவனுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும். எந்த வார்த்தை? இணை வைத்தால் அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும் என்று அல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை அவமதித்தாலும் பாழாகிவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பது என்பது, அவர்களை தரக்குறைவாக பேசுவது என்பது இணை வைப்பதற்கு நிகரான பாவம். இன்னைக்கு சிறுக்கு வைக்கிறாங்க, நம்மள சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொடி ஏத்துனா சிறுக்கு, கபரை கொஞ்சம் ஒசத்தி கட்டுனா சிறுக்கு, அத்தங்கர தாயேன்னு கூப்பிட்டா சிறுக்கா. அன்னை சொல்ற ஒரு ஆள் விழுந்துட்டாரு, நீங்க ஏன் அல்லாஹ்வை கூப்பிட இல்லை, ஆத்தங்கர தாயேன்னு கூப்பிடுறீங்க? நான் கேட்டேன், ஒரு சின்ன குழந்தை விழுந்துட்டு அல்ல, நானே விழுந்துட்டேன், உம்மான கூப்பிட்டேன், சிறுக்கா இல்லையான்னு கேட்டேன். அது உம்மான கூப்பிடாதீங்க, அல்லாஹ்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அல்லாஹ்னு கூப்பிடுறதா இல்லையா நல்ல விஷயம், உம்மா என்று கூப்பிட்டா அது சிறுக்காகமா இல்லையா என்றுதான் விஷயம். கண்டதுக்கெல்லாம் சிறுக்கு, சிறுக்குடைய மொத்த வியாபாரமும் தனிப்பட்ட சில்லறை வியாபாரம் எல்லாம் இவங்கிட்ட கிடைக்கும். நபிகள் நாயகத்திற்கே பயம் இல்லாத ஒரு விஷயம் இவங்களுக்கு பயம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, உம்மத்துகளே நீங்கள் சிறுக்கில் ஆகிவிடுவீர்கள், இணை வைப்பில் ஆகிவிடுவீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம மீது இல்லாத அக்கறை யாருக்கு? நம்ம பாவப்பட்ட வஹாபிகளுக்கு நம்ம மீது அக்கறை. ஓ, நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க யாரு சிறுக்கில ஒட்டுமொத்தமா போக மாட்டீங்க. நபிகள் நாயகத்துடைய பொய்யை, இந்த சொல்லை பொய்யாக்கி விட்டு வஹாபி சொல்றான், இல்லை இல்லை ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னது பொய். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் சிறுக்கில இருக்கிறாங்க. சஹாபாக்கள் நம்பிக்கை எப்படி இருந்தது? தங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நபிகள் நாயகத்தை அணுகினார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் தெரியாதா? அல்லாஹ்னு கூப்பிட வேண்டியதானே? எத்தனையோ சஹாபிகள், சலமத் பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய காலுக்கு காயம் ஏற்பட்ட பொழுது இலா ஹதரத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போறாங்க. ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையிலிருந்து கீழே விழுறாங்க அடிக்கடி. நேர எங்க போறாங்க? ஷஃபீஉல் வரா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள்ட்ட போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு எப்பொழுதும் அதிகமான மறதி. நபியே, இன்னி சமிஅத்து மின்க ஹதீஸன் கஸீரா ஃபனஸீத்துஹு, ஏராளமான ஹதீஸ்களை நான் கேட்கிறேன், எல்லாம் மறந்து போகுது. யார்கிட்ட போறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு கண்ணு அம்பு எய்யப்பட்டு கண் அப்படியே தொங்குது. நேர எங்க போறாங்க? இலா ஹதரத்தி ஷஃபீஉல் வரா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள்ட்ட சங்கடம் சொல்வதற்காக வேண்டி போனார்கள். ஆனால் அந்த சஹாபாக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை நாம் நம்பினால் நம்மள முஷ்ரிக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படித்தான் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் நம்பினது மாதிரி நீங்களும் நம்புங்கன்னு அவங்ககிட்ட அந்த முனாஃபிக்கிட்ட சொல்லப்பட்டா, மடையர்கள் மாதிரி நாங்களும் இருக்க சொல்றியான்னு கேட்பாங்களாம். சூரத்துல் பக்கராவுல தான் முத பேஜ், முத ஓதனாயத்து கடைசி பேஜ், இது முத பேஜ். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. وَإِذَا قِيلَ لَهُمْ அந்த முனாஃபிக்குகளிடம் சொல்லப்பட்டால், ஆமினு
நீங்க ஈமான் கொள்ளுங்க.